الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1445 ஜமாதுல் அவ்வல் மாதம் 3ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள் எதிரிகளின் தொல்லைகள் எவ்வளவு வந்தாலும் இறுதி வெற்றி, இறுதி உதவி என்பது முஃமின்களுக்குத்தான் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். பொடுபோக்காக இருந்து கெடுதியுள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி மூதேவியாக ஆகிவிட வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, முறையாக அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் என்பது சுழற்சி முறையிலே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அதிலே சோதனைகள் ஏற்படும். அமைதியான ஒரு காலம் யுத்த காலம், பற்றி எரியக்கூடிய பல பிரச்சனைகள் ஏற்படும். அதே போன்று இன்பகரமான மகிழ்ச்சியான ஒரு காலமும் ஏற்படும். செழிப்பான ஒரு காலம், வறட்சியான ஒரு காலம், இவ்வாறு கால ஓட்டம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஒரு மோமினை பொறுத்தவரையிலே, இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே, அவனுக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகள், சோதனைகள், சொல்லன்னா துயரங்கள் எவ்வளவுதான் கடுமையாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அந்த மோமின் அவனுக்கு தெரியும், அவன் அறிந்தவனாக இருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதிய விதித்த விடயங்களை யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் நிர்ணயிக்கப்பட்ட விடயங்களை யாராலும் தடுக்கவும் முடியாது. அவன் தீர்ப்பாக எழுதிய விடயங்கள் நடந்தே தீரும். அவன் நிர்ணயித்த விடயங்கள் எல்லாம் கட்டாயமாக நடந்தே தீரும். எனவே அவன் எழுதிய ஏட்டிலே எழுதி வைத்த விடயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்படும். நாளை மறுதினம் அல்லது எதிர்காலத்தில் நடக்கும் என்ற அந்த நிலை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியவாறு அவன் நாடியவைகளை செய்வான். அவன் தீர்ப்பளித்தால், அவன் தீர்ப்பு கூறினால் அதிலே உண்மையானவனாக இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை விட்டு ஒன்றை உயர்த்தி விட்டால் அதனை வைப்பதற்கு யாரும் கிடையாது. ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கிவிட்டால் அதனை உயர்த்துவதற்கோ மீட்டி கொண்டு வருவதற்கோ யாரும் கிடையாது. அல்லாஹ் தடுத்தவைகளை யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்தவைகளை யாராலும் தடுக்கவும் முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக, செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். எந்த கலக்கமோ எந்த பயமோ அச்சமோ தேவையில்லை. எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அவன் பொறுமை கொள்வான். ஒருவருக்கொருவர் பொறுமை கொள்ளுமாறு உபதேசம் செய்வான். நாளை நடக்க இருப்பது எனக்கு நல்லவையாக நடக்கும், நன்மையாக அமையும் என்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்புடன் ஒரு முஃமின் இருப்பான். நிச்சயமாக உதவி என்பது, வெற்றி என்பது முஸ்லிம்களுக்குத்தான், இறை விசுவாசிகளுக்குத்தான். இழிவும் கேவலமும் நஷ்டமும் அநியாயக்காரர்களுக்கும் அடந்தேறியவர்களுக்கும் எல்லை மீறியவர்களுக்கு தான் அழிவும் நஷ்டமும் கேவலமும் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது கூறுகிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஏவிய விடயங்களிலே, அவனது கர்மங்களிலே அவன் மிகைத்தவனாக இருக்கிறான். அவனை மிகைப்பதற்கு யாரும் கிடையாது.
ஆனால் அதிகமான மக்கள் இதனை அறியாதவர்களாக, தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே காசாவிலே, பலஸ்தீன் நாட்டின் காசா பிரதேசத்திலே அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் அனர்த்தங்களும் அடாவடித்தனங்களும் உண்மையிலே உள்ளங்கள் ஏங்குகிறது, உள்ளம் கவலைப்படுகிறது, அதன் வலி தாங்க முடியாமல் அது அழுது கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே கடல் நுரை அளவுக்கு அவர்களுடைய துயரங்கள் எல்லை மீறிவிட்டது. அவர்களுடைய தந்திரங்களோ அவர்களுடைய சூழ்ச்சிகளோ கண்ணு கட்டிய தூரத்துக்கு சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. எந்த அளவுக்கு அநியாயம் அட்டகாசம் புரிய முடியுமோ அதனுடைய எல்லைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். உண்மையிலே அநியாயம் என்பது நிரந்தரமாக இருக்க மாட்டாது, நீண்டு கொண்டே செல்ல மாட்டாது. அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது, அதற்கும் ஒரு முடிவு காலம் இருக்கிறது. நிச்சயமாக காலம் என்பது பல சுழற்சி முறையிலே மாறி மாறி வரும். எனவே அந்த சுழற்சியை அநியாயக்காரர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அட்டகாசத்தில் எல்லை மீறியதன் காரணமாக அதிலே அவர்கள் கண்மூடித்தனமாக ஏமாந்து விடக்கூடாது. நிச்சயமாக முடிவு என்பது அவர்களுக்கு நஷ்டமாகத்தான் இருக்க போகின்றது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது அநியாயக்காரர்களுக்குரிய விடயங்களை தாமதப்படுத்துவான், மிகவும் அமைதியான போக்கிலே கொண்டு வருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பிடித்துக் கொண்டான் என்றால், அல்லாஹுடைய தண்டனை வந்துவிடும் என்றால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒருபோதும் முடியாது என்று கூறிவிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். وَكَذَلِكَ أَخْذُ رَبِّكَ إِذَا أَخَذَ الْقُرَى وَهِيَ ظَالِمَةٌ. அதாவது ஒரு கிராமத்தை பற்றி, அநியாயக்காரர்கள் வாழக்கூடிய அந்த கிராமத்தை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான், அவர்களுடைய அநியாயத்தின் அந்த கொடூரத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பிடித்து விடுவான் என்றால், இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத். அல்லாஹ்வுடைய பிடி, அல்லாஹ்வுடைய தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அடாவடித்தனம் செய்யக்கூடியவர்களுடைய அறியாமையின் காரணமாக எத்தனையோ ஒரு அறியாமை மடத்தனத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், எல்லா விதமான சக்திகளை எல்லாம் வல்லமைகளை எல்லாம் உருவாக்கி அவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுமை எனும் கொடையையும், வெற்றி எனும் எதிர்பார்ப்பையும், உதவி எனும் வாக்கையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடையாக கொடுத்திருக்கிறான். இறுதியிலே ஈற்றிலே வெற்றியும் உதவியும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை அநியாயக்காரர்கள் மறந்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய அநியாயத்தின் வலிமை எந்த அளவுக்கு உச்சகட்டத்தை அடைந்தாலும், அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டாலும் கூட அநியாயக்காரன் ஈற்றிலே ஏமாற்றப்பட்டவனாக, ஏமாற்றத்திலே இறுக்கி கட்டப்பட்டவனாக அவன் ஆகிவிடுவான். எந்த அளவுக்கு என்றால், உண்மையிலே மிகவும் அண்மையிலே இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு அநியாயத்தின் தாக்கம் அவசரமாக அவனை தாக்கிக் கொள்ளும். அநியாயத்தின் அந்த விபரீதம் அவசரமாக அவனை எத்திக்கொள்ளும். அதே நேரத்திலே அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய அம்பு என்பது அது செல்லுபடியாக கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்ற போது, உயிருள்ளவன் நித்திய ஜீவன் மேகங்களுக்கு மேலால் அரசிலே இருக்கக்கூடியவனிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கின்ற போது உடனடியாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 3 பிரார்த்தனைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை கேட்கின்ற பிரார்த்தனைகள், நீதமான ஒரு தலைவர், அதே போன்று அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ, இந்த 3 பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற கருத்தை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது வானத்தின் அருள் வாயில்கள் எல்லாம் திறக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், எனது மகிமையின் மீது
மகத்துவத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் கூறுவான், நான் உங்களுக்கு இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நேரத்திலே உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கிறான். எனவே உதவிகள் தாமதமானாலும் நிச்சயம் உதவியும் வெற்றியும் வரும் என்ற இந்த அல்லாஹுடைய வாக்கின் மூலமாக முஃமின்கள் இறை விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே துன்பங்கள் துயரங்கள் அடர்ந்தவர்கள் வருகின்ற போதெல்லாம் பொறுமையாக நிதானமாக அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே கவலையின் காரணமாக அணுங்கக்கூடிய அழக்கூடிய மக்களுடைய அந்த அழுகையை அனங்களை கேட்கக்கூடியவன் மிக தூய்மையானவனாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அநியாயம் இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையும் அழைப்பையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்குரிய விடுதலை விமோசனம் நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் இழைத்தவனுக்கு அழிவையும் இழிவையும் கேவலத்தையும் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே அநியாயம் இழைக்கக்கூடியவன், மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவன் உண்மையிலே வெறுப்புடனும் எதிர்ப்பு தன்மையுடனும் அந்த உணர்வுகளை கொண்டவனாக குரோதத்துடன் கோபத்துடன் அவன் இருக்கின்றான். ஆனால் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த அநியாயக்காரனுக்கு பாதுகாப்பு என்பது நிச்சயமாக அவனுக்கு கிடையாது. பாதுகாப்பான சூழல் அவனுக்கு கிடைக்க மாட்டாது. சந்தோஷமான முறையிலே அவன் இருக்க முடியாது. அவனுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் அவன் வலிமையிலே எத்துணை உயர்வுகளை அடைந்தாலும் ஒரு கலக்கத்துடன் பயத்துடன் அச்சத்துடன் தான் இருப்பான். எல்லா நேரங்களிலும் அவனது வாழ்வை எடுத்துக்கொண்டால் ஆபத்துக்கள் சூழ்ந்ததாக இருக்கும். எத்தனை இட்டு கட்டி கதைகளை உருவாக்கி பொய்களை அவர்கள் உருவாக்கி எத்தனை ஜோடனை செய்தாலும் அவர்கள் தந்திரங்கள் செய்தாலும் நாங்கள் தான் அநியாயம் இழைக்கப்பட்டோம் என்று தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக அநியாயக்காரன் மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நாங்கள் தான் அநியாயம் இழைக்கப்பட்டுள்ளோம், நாங்கள் தான் தற்பாதுகாப்புக்கு தகுதியானவர்கள் என்று வெளிரங்கமாக அவர்கள் பேசிக் கொண்டாலும் கூட நிச்சயமாக அழிவு என்பது அவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அநியாயம் என்பது குரோதத்தை ஈட்டித் தரும். அது சோதனைகள் வருவதற்கான ஒரு காரணமாக அமைந்துவிடும். உண்மையிலே அநியாயம் என்பது அட்டகாசம் என்பது அவரிடத்திலே இருக்கக்கூடிய அருள்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய சோதனைகளையும் தண்டனைகளையும் வரவழைக்கக்கூடியதாக அநியாயம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சில வேளை அநியாயக்காரர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியான தாம்பீகமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த தீங்கும் வரமாட்டாது, எந்த தடைகளும் வரமாட்டாது. சில வேளை ஏராளமான நியமத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் முஃமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, அடக்குமுறையாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு வைத்திருக்கிறான். அவர்களுக்குரிய தண்டனையை கடுமையாக்குவதற்காக தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான். சில வேளை அவர்களுக்கு கொடைகள் வந்து கொண்டே இருக்கும், இன்பங்களிலே திளைத்திருப்பார்கள். ஆனால் இவ்வாறான அமைதியாக தண்டனையின் கடுமை மிகவும் தாமதமாக வருவதெல்லாம் அவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள் எண்ணிக்கொள்கிறார்களா, அன்னமா நும்லி லஹும் கைர், அவர்களுக்கு நன்மைகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு தாமதப்படுத்துவது, இன்னமா நும்லி லஹும், ஏன் நன்மைகளை கொடுத்து தண்டனையை தாமதப்படுத்துகின்றோம் என்றால் லியஸ்தாது இஸ்மா, அவர்களுக்கு பாவத்தின் கனதி அதிகரிப்பதற்காகவும், வலஹும் அதாபும் முஹீன், இழிவான கடுமையான வேதனை கொடுப்பதற்காகவும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அநியாயக்காரர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், செல்வத்துடன் வாழ்கிறார்கள் என்று முஃமின்கள் ஏமாந்து விடக்கூடாது. இந்த இன்பமும் தாம்பீக வாழ்க்கையும் அவர்களுடைய தண்டனை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். வ உம்லி லஹும் இன்ன கைதி மதீன், நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனைகளை தாமதப்படுத்துகிறோம், என்னுடைய சதித்திட்டம் மிகவும் உறுதியானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போன்று செல்வங்களையும் குழந்தைகளையும் நன்மைகளையும் அவர்களுக்கு கொடுத்திருப்பது எதற்காக என்று அவர்கள் உணர மாட்டார்கள். இவைகளெல்லாம் சோதனையாக
அதிலே எல்லை மீறுகின்ற போது தண்டனைக்குரியவர்களாக ஆக்குவதற்காக அல்லாஹ் இவ்வாறு ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறானவர்களுக்கெல்லாம் சோதனைகள், தண்டனைகள் அவர்களுக்கு தகுமானதாக இருக்கும். நோய்களும், சொல்லொன்னா துயரங்களும், பயமும், ஒரு கலக்கமான நிலையும் அவர்களுக்கு ஏற்படும். அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், வலா யஸாலுல் லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரிஅ. இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அட்டகாசத்தின் காரணமாக திடக்கிடக்கூடிய செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படும், அல்லது அவர்களுக்கு அண்மையிலே உள்ளவர்களுக்கு இது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படும். காரணம், அல்லாஹுடைய வாக்கு வர இருக்கிறது, வருகின்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்குகளுக்கு மாறு செய்ய மாட்டான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான பல விடயங்களை கூறிவிட்டு கூறுகிறான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். அட்டகாசம் புரியக்கூடியவர்கள் உலகிலே பல பாகங்களில் பறந்து திரிகிறார்கள், பயணிக்கிறார்கள் என்பதை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். அவர்கள் எத்துணை ஆட்சி பலத்தையும், ஆயுத பலத்தையும், அல்லது உயர்வுகளையும், அடைவுகளை அடைந்தாலும் இந்த அடைவுகள் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது. சில வேளை வலிமையிலே, சக்தியிலே, ஆயுத பலத்திலே அவர்கள் உயர்ந்த நிலையிலே இருப்பார்கள். இவைகள் எல்லாம் மதாஉன் கலீல், அதாவது ஒரு அற்பகரமான இன்பமாகத்தான் இருக்கிறது. சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், அவர்களுடைய ஒதுங்குமிடம் நரகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இன்னல்லதீன கஃபரு, நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள், யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை தடுப்பதற்காக அவர்கள் வாரி வாரி செலவு செய்வார்கள். ஃபஸயுன்ஃபிகூனஹா, தொடர்ந்தும் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். சும்ம தகூனு அலைஹிம் ஹஸ்ரா, இறுதியிலே, ஈட்டிலே, முடிவிலே அவர்களுக்கு நஷ்டம்தான் அவர்களுக்கு கிடைக்கும். சும்ம யுக்லபூன், அதற்கு பின்னால் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு எதிராக நல்லவர்கள் வெற்றி கொள்வார்கள். வல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம யுஹ்ஷரூன், இறை நிராகரிப்பாளர்கள் நரகத்திலே எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே காலத்துக்கு இரண்டு சுவைகள் இருக்கிறது. ஒன்று இனிமையானதாக இருக்கும், இன்னும் ஒன்று கசப்பானதாக இருக்கும். நாட்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஒன்று கஷ்டமான நாட்களாக இருக்கும், அடுத்தது இலகுவான நாட்களாக இருக்கும். எனவே ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் செழிப்பு இருக்கிறது, ஒவ்வொரு உஷ்ணத்துக்கு பின்னாலும் தெளிவு, விடுதலை இருக்கிறது. நிச்சயமாக கலங்கள் ஏற்பட்டு விட்டால், கலக்கம் ஏற்பட்டு விட்டால், தெளிவற்ற நிலை ஏற்பட்டு விட்டால் அதற்கு பின்னால் நிச்சயம் தெளிவு ஒன்று இருக்கிறது. மழைக்கு பின்னால் ஒரு தெளிவு இருக்கிறது. சூரியன் மறையும், சூரியன் உதிக்கும், அதற்கு பின்னால் அது மறையும். அதே போன்று இன்பங்கள் எல்லாம் நீங்கும், அதற்கு பின்னால் உருவாகும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கென சில நாட்கள் இருக்கிறது. அநியாயக்காரர்களுக்கு எதிராக உதவிகள் நல்லவர்களின் பக்கம் போகும், அநியாயக்காரர்களை அல்லாஹ் பழி வாங்குவான். இவ்வாறான பலதரப்பட்ட நிலையிலேதான் நாட்கள் இருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதன் ஊடாக உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சமூக ஒற்றுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா நேரத்திலும் துரோகம் செய்வது, பிறருக்கு அநியாயம் செய்வது, அவர்களுடன் தேவையற்ற முறையிலே வாதாடுவது, தேவையற்ற முறையிலே பிணங்கிக் கொள்வது, இவைகளை எல்லாம் எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக யார் ஒரு மனிதன் விரும்பியவாறு நடந்து கொள்கிறானோ அவன் விரும்பிய பாவங்களை எல்லாம் பெற்றுக் கொள்வான். அதே நேரத்திலே யார் கெடுதிகளை எல்லாம் விட்டு பாதுகாத்து சீர்திருத்தம் செய்து கொள்கிறானோ அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய பொறாமைக்காரர்களை அழிக்கக்கூடியவனாக அவனுடைய அந்த சீர்திருத்தம் அமைந்துவிடும். எனவே அல்லாஹுடைய அல் குர்ஆனையும் நபியுடைய போதனையும் பற்றி பிடித்து பாதுகாப்பரனாக எடுத்துக் கொள்ளுங்கள். முன்னோர்களுடைய சாலிஹானவர்களுடைய நல்வழியை பின்பற்றி உங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் அமைதி பெறுவது, குளிரடைவது அல்லாஹுடைய உதவியின் மூலமாகத்தான் இருக்கும். எல்லா நிலைகளிலும், அது உஷ்ணமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், அனர்த்தமாக இருந்தாலும்
அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதனூடாகத்தான் விமோசனமும் அமைதியும் பாதுகாப்பும் கிடைக்கும். யார் ஒரு மனிதன் அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான் என்று அல்லாஹை தன்னுடன் ஆக்கி அவன் இன்பம் அடைகின்றானோ, சந்தோஷப்படுகிறானோ, நிச்சயமாக வழிகளிலிருந்து அல்லாஹ் குணத்தை கொடுப்பான், பயத்திலிருந்து அமைதியை கொடுப்பான். நிச்சயமாக பயமும் அச்சமும் ஒரு பயங்கரமான சூழலும் எல்லா நிலைகள் ஏற்பட்டாலும் உண்மையிலே அழிவு பயங்கரம் எவ்வாறான விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் உங்களது ரப்பின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள். உங்களது கவலைகளையும் முறைப்பாடுகளையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டுங்கள். சோதனைகளை விட்டு நீக்குமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள். பணிவாக பிரார்த்தனை புரிவதனூடாக துன்பம் துயரத்திலிருந்து விமோசனத்தை கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மிகவும் சங்கையான மனிதன், கௌரவமான மனிதன் யார் என்றால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடிய மனிதனாக இருக்கிறான். இயலாத மனிதன் யார் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பிரார்த்தனை செய்து பெற்றுக்கொள்ள முடியாத மனிதன் தான் இயலாதவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை மாற்றக்கூடிய சக்தியும் பிரார்த்தனைக்குத்தான் இருக்கிறது. யார் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது பிரார்த்தனை அவர்களிடத்திலே ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பது, முறையிடுவது, ஆதரவு வைப்பதெல்லாம் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனை துன்பங்கள் துயரங்கள் எதிரிகள் மூலமாக வந்தாலும் இறுதி வெற்றியும் இறுதி உதவியும் முஃமின்களுக்கு தான் இருக்கிறது. எனவே எல்லா நிலையிலும் பொறுமை காத்து நிதானமாக புத்தி சாதுரியத்துடன் அல்லாஹ்வினால் மாத்திரம்தான் முழுமையான பாதுகாப்பும் விமோசனமும் வெற்றியும் கிடைக்கும் என்ற அந்த அயராத உறுதியான நம்பிக்கையை வைத்து என்னென்ன காரணிகளை நாம் செய்ய வேண்டுமோ, ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு அதற்கு நாம் ஆயத்தமான நிலையிலே நம்மை தயார்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஒதுங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அதன் மூலமாக வெற்றியும் உதவியும் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் பொறுமையாக அல்லாஹ்விடத்திலே உதவி எதிர்பார்த்து பிரார்த்தனை புரிந்து அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.